ஹாய் வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேபி பொட்டேட்டோஸை வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத குக்கரில் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அலசியாச்சு. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வரணும். அது வர்றதுக்குள்ள நம்ம அதுக்கான சாஸ் ஒன்று மயோனைஸ் எல்லாம் போட்டு மேலே ஊற்றுறதுக்கு செய்வாங்க இல்லையா, அது ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட காஜுன் ஸ்பைஸ் எல்லாம் கிடையாது. ஸோ என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு செஞ்சிடலாம். பார்பிக்யூ நேஷன் போனால் எனக்கு இந்த பொட்டேட்டோ காஜுன் பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ இருந்தது, நம்ம ஸ்டைலில் செய்யணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10-15 மட்டும் இது செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறத மட்டும் குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரிகனோ இருக்குது, பெரி பெரி தான் இருக்குது. இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது போக கெச்சப், மயோனைஸ், கொஞ்சம் க்ரீமு, பால் வேணும்னா பால், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் சேர்க்கணும். ஸோ கடகடன்னு அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு டபுள் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் அதிலெல்லாம் முக்கியெல்லாம் போட போகிறதில்ல. முதல்ல ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு தடவை டபுள் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேலே ரெடி பண்ண சாஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி. எண்ணெயும் காலியாகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுவுமே கூட ஃபில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற இடம்னு ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். ஓகே, நான் இன்னைக்கு இந்த எக்லெஸ் மயோனைஸ் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இது ஏதோ நியூஸ் பேப்பர் கூடயோ அது கூடயோ ஃப்ரீ வந்தது, அதையும் யூஸ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்தது இந்த கெச்சப் பேக்கெட்டு, இந்த மாதிரி வரவெல்லாம் எடுத்து வைக்கிறது. ஏதோ கேலண்டரோ ஏதோ ஃப்ரீ கொடுத்தாங்க நியூ இயர்க்கா, இல்லை இது கோர்றதுக்கு. கொஞ்சமாக ஒரிகனோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரி பெரி, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக பால் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாஸ் இருக்கு, காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் பெப்பர் பொடியும் பெரி பெரியும் கூட சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப சாப்பிட முடியல, அதனால பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ரோஸ்மேரி வாங்கியிருந்தேன். அதை வீட்லேயே வந்து காய வச்சிருக்கேன். மைக்ரோவேவில் வச்சு காய வச்சிருந்தேன். அது கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ரெடி. இந்த ஸ்டீம் போயிட்டு அது ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃப்ரீ தான். போய் ஏதாவது vlog பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு vlog பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவங்க வந்து மலையாளி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்டர் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்ஃப் பேர் வந்து சிந்து கிருஷ்ணா. 4 பொண்ணுங்க, 4மே வந்து ஒரு பொண்ணு ஆக்ட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே இதில் ஃபேமஸ் தான், யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும். எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட ஸ்கூலில் படித்த 2 பேர் இருக்காங்க, சிந்து கிருஷ்ணா கூட படித்தவங்க. ஒருத்தவங்க வந்து தமிழ் தான், அவங்க திருநெல்வேலிக்காரவங்க, ஹசீனா சையத் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க இஃப்தார் மெனு, அவங்களும் இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்காங்க. இன்னொருத்தவங்க சென்னையில் இருக்காங்க போல், சுலூஸ் கிச்சன் சொல்லிட்டு, அவங்க பேக் பண்ணுறவங்க. ஸோ ஸ்கூலில் ஊட்டியில் படிச்சிருந்துருக்காங்க. வருஷம் நிறைய டூர் போகிறாங்க. இவங்க 3 பேரும் ஹிந்தி சாங்ஸ்க்கெல்லாம் டான்ஸ் பண்ணி, அவங்க பொண்ணுங்க அந்த 4 பேரும் கூட போவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸ்கூலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருக்கிட்டையுமே டச்சில் இல்லை. யாருக்கா மெசேஜ் போட்டாலுமே ஒரு ஹாய் சொன்னால் அவங்க அதுக்கு பதில் ஹாய் போடுறதுக்கே 4 வருஷம் ஆகிடும். ஸோ நிஜமாவே லக்கி தான். உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எனக்கு ஏர்ஃபோர்ஸில் இருந்தப்போ அப்படி எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி ரயில் ஸ்நேகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 வருஷம் ஒரு இடத்துல இருப்போம், போஸ்டிங் வந்ததுன்னா அடுத்த இடம் போயிடுவோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பெருசாக இருக்காது அதுக்கப்புறம். அப்போல்லாம் ஃபோனும் கூட கிடையாது பார்த்தீங்களா, முக்கால்வாசி லெட்டர் தான். அந்த அளவுக்கு லைஃப்பில் யாருக்கும் டைம் எல்லாம் இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால யாரும் நான் வந்து கொஞ்சம் எடுத்து ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் பதில் எல்லாம் பெருசாக வராது. அதனால நான் நினைப்பேன், நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் போல, மற்றவங்களுக்கு அதை விட அவங்க லைஃப்பில் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கவங்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் அலுமினியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து, சுமின் அவங்க பேர், இன்னொருத்தவங்க அனு, அவங்களும் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு அப்ராடெல்லாம் கூட போயிட்டு வருவாங்க. இப்பயும் சின்ன டே ட்ரிப் 1-2 நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குன்னு டைம் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக அது நல்ல விஷயம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி அமையலை. அதுக்கு பதிலாக என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒன்று இல்லைன்னா கடவுள் இன்னொன்று கொடுப்பாரு போல இல்லையா. அதனால அபி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் கொஞ்சம் நிறையா சுற்றிருக்கேன். ஸோ பேசணும்னு தோணுச்சு. அந்த அவங்க பொண்ணோட ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க மாசமாக இருக்காங்க. அந்த பொண்ணு ஓபை ஓசின்னு அவங்க சேனல். ஸோ அந்த பொண்ணுமே சின்ன வயசுலேயே ஆண்டர்ப்ரனர், இந்த ஜுவல்லரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசு பிள்ளைங்க எவ்வளோ சமத்தா இருக்குன்னு பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணும் லவ் மேரேஜ் தான், ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்னும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொடருது, நிஜமாவே லக்கி உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நீங்கள் இன்னும் இப்பயும் டச்சில் இருக்கீங்க அப்படின்னா. எனக்கு நிஜமா பொறாமையாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள பார்த்துட்டு, நமக்கு யாரும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஏதோ பேசணும்னு தோணா உங்ககிட்ட தானே புலம்பிக்கிறது. ஸோ நிஜமாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க வந்து ரொம்ப பிளஸ்டு. உங்களுக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா விட்டு கொடுக்காதீங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இது இருக்கட்டும். நான் அந்த பொண்ணோட வளகாப்பு வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதை போய் கண்டினியூ பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா பாக்கி பார்க்கலாம். ரொம்ப வேர்த்து வேற ஊற்றுது, ஃபேன் போட்டு போய் உட்காரணும்.
பாருங்கள், ஏன்டா இப்படி உட்காந்துருக்க பரிதாபமா? ஸ்டீம் எல்லாம் போய் நல்லா இதானதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பவுல் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 4-5 பீஸாக போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் 2வது தடவையும் ஃப்ரை பண்ணணும். ஸோ லைட்டாக ஒரு ஹாஃப் வேக்காடு வெந்தது எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வச்சுட்டு திருப்பி நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு கூட ஸ்லரியில் முக்கி போட்டு எடுத்து அப்படி கூட பண்ணலாம். டபுள் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மாவெல்லாம் சேர்க்க வேண்டாம். ரெண்டாவது தடவை போடுறப்ப நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஸோ இது ஃப்ரை பண்ணுறப்பவே மேலே போடுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 2வது தடவை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாக்கி இருக்கிறதையும் அதே மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 இது ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மயோனஸ், அதை வந்து எல்லா இது மேலேயும் இப்படி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் மல்லி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக நம்ம காஜூன் பொட்டேட்டோ ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? இது செய்யறதுக்குள்ளே வேர்த்து போச்சு. ஸோ எல்லாத்துலேயும் சாஸ் போடல, சாப்பிட்றதுக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் அது பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. மாவெல்லாம் போடாமையே நம்ம டபுள் டைம் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உருளைக்கிழங்கு எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் நானும் அப்படியே சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த பெங்காலிஸ்லாம் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் லேயர் பிரியாணியெல்லாம் பண்ணேன்னா உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக ஃப்ரை பண்ணி போடுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே கூட ரெஸ்டாரண்ட்டில் கிடைச்ச மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. காஜூன் ஸ்பைஸ் இருந்ததுன்னா இன்னுமே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ நான் வந்து இதை என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all. Bye.